ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மலர் வந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ராசாங்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாத்தா இருந்துட்டு இங்க பாரடி மலரு, எதுக்காகடி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்க? இந்த வீட்டில் நீ இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும்டி, நீ இங்கே இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு அப்பத்தா, நான் இனிமே இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை அப்பத்தா, நான் இந்த வீட்டை விட்டு போறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, அவ தான் போறேன்னு சொல்றாள்ல, அவளை அனுப்பி வைக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு மறுபடியும் இங்க பாருங்க மாமா, போஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து கேட்கும்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு, அப்போ என்னன்னு சொல்றது, இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட மலர் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலருக்கு கோவம் வந்து இங்க பாருங்க மாமா, இனிமே இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா, சீக்கிரமா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மலர் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு என் மலர் இப்படியெல்லாம் பண்ணாதடி, நீ இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடு நல்லாவே இருக்காதடி, இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குதான் அத்தை, ஆனா என்னோட நிலைமையிலையும் நீங்க யோசிக்கணும் இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, மோகனா இருந்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறா. ஏன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு மலர் இந்த வீட்டை விட்டு போகணும், அதாவது மலரை வச்சு ஒரு நாள் தன்னோட பையன் வந்து வீட்டுக்கு வரணும்னு நினைச்சவங்க இப்போ வீட்டை விட்டே அனுப்புற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு. அதுக்கப்புறம் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அம்மா எப்படியோ இவளே வீட்டை விட்டு போறா, ஒரு நாள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணனோட பொண்டாட்டி வந்து இவ யாருன்னு கேட்டா நம்ம என்னத்த சொல்றது, வீட்லயே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க, இவ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா, சீக்கிரமா போக சொல்லுமா இவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவ இங்க இருக்கலாம் மாட்டா, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல, அவ இங்க இருந்தா கண்டிப்பா அவளுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், அதனாலதான் பேகை தூக்கிட்டு வந்து மாமா முன்னாடி நின்றுட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே, நீங்க சீக்கிரமா ஒரு முடிவு எடுங்கண்ணே, எப்படியும் போஸுக்கு கல்யாணம் ஆனா கண்டிப்பா வர பொண்ணு இவ யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, கேட்டப்புறம் நம்ம என்னத்தை பதில் சொல்ல முடியும், இவ எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்க இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. மலர் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நீங்க யோசிக்கிறதுல என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா சீக்கிரமா நீங்க எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மலரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேடி தருவேன், கண்டிப்பா உனக்கு ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன் மலரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, ஒரு வாழ்க்கை நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதில் அனுபவிச்ச சந்தோஷங்களும் கஷ்டங்களும் மட்டும் போதும், அதுவே என்னால் முடியல, இன்னொரு கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கிறதாவே இல்லை, ப்ளீஸ் மாமா எனக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க மாமா, இங்கிருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருடி, ராசாங்கம் தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றான் இல்லடி, அதுக்கு மேல நீ என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாருங்க அப்பத்தா, எனக்கு இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா எனக்கு மரியாதை இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் இருந்துட்டு வாசல்ல வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம மலரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாரு மலரு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்ற மலரு, என் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இரு, அதுக்கப்புறம் என்னோட பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க சொல்றாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, அது நல்ல முடிவுன்றது என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மலரு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு ஒரு முடிவை சொல்றேன், நீ இப்போதைக்கு போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு பேகை தூக்கிட்டு போயிட்டு ரூம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர், அதாவது யாரு, நம்ம தமிழ் இருந்துட்டு மலரை கூப்பிடுறாங்க. அக்கா மலரக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு உள்ள போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம தமிழை பார்க்கறதுக்கு வராங்க. தமிழை பார்த்துட்டு இங்க பாருங்கக்கா,
நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்புக்கா. நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு அவசியமே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தமிழ் நீயும் இப்படி பேசுறியே? இப்போது போஸுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டா வரவ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுவா. அதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணுமா சொல்லு? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை தமிழ். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஜாலியாக தான் இருப்பேன். அங்கே நிலமெல்லாம் இருக்குது, அங்கே விவசாயத்தை நான் பார்த்துப்பேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நீங்கள் அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. எல்லாம் உங்கள் நினைப்பு எல்லாமே இங்கே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்துருங்கக்கா. நானும் நீங்களும் 2 பேருமே சேர்ந்து இருக்கலாம் ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நான் இந்த முடிவில் இருந்து மாறதா இல்லை தமிழ். எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டில் தானே இருந்தாகணும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மரியாதையே இல்லை தமிழ். இங்கே பாருங்கக்கா, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இனிமே என் கூடவே இருங்க, நீங்கள் அங்கே போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், உனக்காக நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த முடிவை எடுக்க மாட்டேன்னு தான் எனக்கே தோணுது. இங்கேருந்து போனால் மட்டும்தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. நீ மனசை போட்டு குழப்பக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலரை நினச்சி நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு போஸ் கிட்ட, டே போஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? உன்னோட பொண்டாட்டி, அதுவும் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி அந்த மலருக்கு இருக்காளடா, அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு பேகை தூக்கிட்டு வந்து மாமா முன்னாடி நின்றுட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டா. ஆனா மாமா தான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு முடிவெல்லாம் சொல்றதுக்கு. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, கண்டிப்பா நீ அந்த எம்எல்ஏ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பெரிய ஆளாக போறடா. இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளோ காத்திருந்தேன். எப்படியோ அவ நம்மளை வெட்டி விட்டா, இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலர் தான், அந்த வேலைக்காரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எப்படியோ ஒன்று அவ பண்ணது நம்மளுக்கு ஒரு சாதகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. போஸ் இருந்துட்டு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக குடிக்க போயிடுறாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துடுறாரு. குடிச்சிட்டு ஆடிட்டு தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஈஸ்வரி பார்த்துட்டு இவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே, பெரியமாமா மட்டும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவனை சும்மாவே விட மாட்டாங்க. இப்பதான் நல்ல பையன் சொல்லிட்டு பேர் எடுத்திருக்கான், அதையும் இதை வச்சு கெடுத்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட போயிட்டு போஸ் கிட்ட, இங்க பாருடா, எதுக்காக குடிச்சிட்டு வந்த? இதை பெரியமாமா மட்டும் பார்த்தாங்கன்னா உன்னை என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்கடா, அப்புறம் உனக்கு கல்யாணமும் நடக்காது, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேம்மா, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? பெரியப்பா என் மேல அதாவது பெரியப்பா வந்து என் மேல நல்ல எண்ணத்தோடு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது காட்டுக்கு போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தா இல்லையா, அந்த மருந்தெல்லாமே அவகிட்ட இருந்தா நான் பிடுங்கிட்டு வந்தேன். அவள் எடுத்துட்டு வரும்போது பின்னாடி தலையிலேயே அடிச்சுட்டு நான் அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டோமா, இந்த பேரெல்லாம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், எப்படிம்மா என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த எல்லாத்தையும் நம்ம சேது இருந்துட்டு கேட்டுடுறாரு. கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. என்ன, தமிழ் எடுத்துட்டு வந்ததாம்மா எல்லா மருந்தையும்? இவனால தான் தமிழ் அங்க காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தாளா, இவன் தான் தலையில அடிச்சுட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, அவளால தான் இப்போ எனக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி எனக்கு இப்போ கல்யாணமும் நடக்க போகுது. இந்த ஒரு விஷயத்தால எனக்கு எத்தனை நடக்க போகுதுன்னு பாத்தியாமா? டே, என்னடா சொல்ற? நீ சொல்றத என்னால நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாம்மா, அவ காட்டுக்குள்ள போயிட்டு எல்லா மருந்தையும் எடுத்துட்டு கீழே வந்துட்டாமா, அவளை தலையில அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேமா, இதுதான் உண்மை, இதுதான் நடந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே உஷாரா அதை எல்லாத்தையும் அதாவது வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யாரு சேது இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சேது சொன்னதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட பாக்குறாங்க. என்னத்தை ரொம்ப ஷாக், என்ன பெரியம்மா
என்ன சித்தி நீங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது தமிழு தானா? இப்போ எல்லா பெருமையும் இவனுக்கு வந்துருச்சா? இவன் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அதாவது போஸை வந்துட்டு செம்ம கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் 2 அடியும் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருப்பா சேது, இது எதையுமே அதாவது பெரியம்மா கிட்ட சொல்லிட்டாதரா. சொல்லிட்டா கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. இப்பதான் ஏதோ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதை போய் சொன்னா கண்டிப்பா மாமா வந்துட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் பாஸ் ஏதோ இங்க பாருங்க, தப்பு பண்ணா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இவன் தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா அழுறாங்க. அதுக்கப்புறம் சேது காலில் விழுந்து இங்க பார்ப்பா சேதோ, இப்பதான்ப்பா கல்யாணம் ஏற்பாடையே பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்பதான்ப்பா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ்ப்பா இதெல்லாம் கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பாருங்க, இதெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வர ஒரு பொண்ணை இவன் சந்தோஷமா வச்சு பார்த்துப்பான்னு என்ன நிச்சயம்? இப்படியெல்லாம் பண்றவன் அவளை இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணை கொடுமைப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீங்க சொல்றத நான் எதுவுமே ஏத்துக்க மாட்டேன். நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் நான் அதாவது அப்பா கிட்ட சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸை அடி மேல அடி அடிக்கிறாங்க. எல்லாமே உன்னால தான்டா, எல்லா நேரம் கூடி வரப்பெல்லாம் நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி இப்படி மாட்டிக்கிறியடா. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? எதுக்குடா குடிச்சிட்டு வந்த? நீ குடிச்சிட்டு வந்ததுனால தாண்டா இது எல்லாத்தையும் உளறி வச்சுட்ட. இங்க பாருடா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப சேது போயிட்டு மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னானா மாமா என்ன முடிவெடுப்பாரோ என்னவோ ஏதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதுவும் தமிழ் மண்டை மேல வேற அடிச்சேன்னு சொல்ற. அதெல்லாம் கேட்டு சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா போறான்டா. அங்க போயிட்டு என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போஸ் இருந்துட்டு தலகால் புரியாம பயங்கர போதையில இருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு இவனுக்கெல்லாம் நல்லது பண்ணலாம் நான் யோசிச்சேன் பாரு, என்ன அடிக்கணும், இவனை நம்பி எல்லாத்தையும் பண்ணா இவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம ராசாங்கத்தோட தம்பி அப்பத்தா மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு சேது என்னையா ஆச்சு, எதுக்காக கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இங்க இப்போ நடந்த விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா கோவப்படுவீங்க. என்னால கோவப்படாம இருக்கவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இருந்துட்டு என்னையா ஆச்சு சேது, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேயா? என்னையா பிரச்சனை, ஏதாச்சும் சண்டை இது போட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க அப்பதான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு சேது, என்னாச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம சேது இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்டே இங்க பாருங்கப்பா, எல்லாம் இந்த விஷயம் யாரால தெரியுமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருப்பா, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது புரியுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க இருந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. இங்க பாருங்கப்பா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து நம்ம ஈஸ்வரிய சித்தியும் அதாவது போஸும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு எனக்கு கேட்கணும்லாம் நினைக்கல. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியுங்களா? இவங்க 2 பேரும் காட்டுல நடந்த விஷயத்த, உங்களுக்கெல்லாம் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னையா அதை பத்தி பேசினா இப்போ அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா இதுல தான்ப்பா பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு ஒண்ணுமே புரியல சேதோ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, நீ எல்லாத்தையும் முழுசா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கப்பா, இப்போ முழுசா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அதாவது போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி அத்தைக்கிட்ட காட்டுல அதாவது தமிழ் தான் எல்லா மருந்தையும் கொண்டு வந்தாலாம். அந்த கொண்டு வந்த மருந்தெல்லாம் தமிழ் தலையிலேயே அடிச்சுட்டு அந்த மருந்தெல்லாம் அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்திருக்கான். இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் வாயிலேயே ஒப்பிச்ச வீடியோ உங்ககிட்ட காட்டுறான், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஷாக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு என்னையா சேதோ, என்னையா சொல்ற, இந்த மருந்தெல்லாம் தமிழ் செல்வியா நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து
கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அப்பதான் நம்ம தமிழ்ச்செல்வி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. ஆனால் இவங்க அப்பா கிட்ட அதாவது நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு தமிழ் தலைமலையை அடிச்சுட்டு இந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். தமிழ் ஒரு காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தான். அதுக்காக நான் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். மயங்கி கிடந்தவள நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது அதாவது ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவையும் பார்க்குறாங்க. வீடியோவை பார்த்த உடனே பயங்கரமான கோவத்தோட ஈஸ்வரி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி பயங்கர கடுப்புல அதுக்கு பயமா வராங்க. எல்லாம் போச்சு இவனை நான் என்னன்னு சொல்றது. இப்பதான் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணேன். இப்பதான் ஒத்துக்கினாரு மாமா. இப்போ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே எப்படி நான் ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு சேது அதாவது ஈஸ்வரியையும் போஸையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துட்டு மாமா கிட்ட என்ன பதில் சொல்றது. அவர் போனா நிறைய கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா என்னால எந்த பதிலுமே சொல்ல முடியாது. நான் என்னத்தை பண்ணுவேன் ஏதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால பயங்கர கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வேற வழியே தெரியாம ஈஸ்வரி இருந்துட்டு போஸை இழுத்துட்டு போயிட்டு நடு ஹாலில் விடுறாங்க. விட்ட உடனே என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, எனக்கே இப்பதான் தெரியும் விஷயமெல்லாம். எனக்கே இப்பதான் மாமா தெரியும் இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் போஸை மன்னிச்சு விட்டுருங்க மாமா. இப்பதான் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா அவன் தெரிஞ்சிருவான் மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் அவனை மன்னிச்சு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி, இதை கேட்கறதுக்கு உனக்கு நாக்கு கூசலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, அவன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எதையோ பண்ணிட்டு இருக்கிறான் மாமா. ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு கூறு கட்டவில்லை, நீ என்னடி பேசிட்டு இருக்க? அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்ற. அவன் பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்ப தமிழ்ச்செல்வியே அதாவது தலைமையிலேயே அடிச்சுட்டு வந்திருக்கான். இப்ப தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி ஆவறது? அவ அவ்வளோ கஷ்டப்பட்டு காடு மலையெல்லாம் ஏறி அந்த மருந்தை கொண்டு வந்தாலாம். இவன் நடுவழியில எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு இவன் தான் எடுத்துட்டு வந்தான்னு தற்பெருமை வேற இவனுக்கெல்லாம் இந்த வேலை தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, என்னோட பையன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டான். தப்பு தான் அத்தை, மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி, எப்படி தப்புன்னு சொல்ற? இப்போ தமிழ்ச்செல்விக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் எதுவும் ஆவலே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்தது. என்ன ஈஸ்வரி, நீ பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க? அதுதான் எதுவுமே ஆவலன்னு வேற சொல்ற. இப்போ அவன் அடிச்சதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, அவன் அடிச்சது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. இப்போ போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மருந்தை கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டால, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். சாரி மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி வராங்க. அதாவது சாவித்திரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னே புரியாம நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல சாவித்திரி, நம்ம ராசாங்க இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது கிட்டையும் கேட்குறாங்க. யாருக்கிட்ட கேட்டோம் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்களா புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தனை டைம் தான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது அதாவது தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட கேட்கவும், சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருடி, எனக்கு என்ன தெரியும், எனக்கே எதுவும் தெரியாம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில் சொன்னா இவங்க எல்லாருமே குறைஞ்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வின்ற பாரு நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, இவனுக்கு இந்த தண்டனை, அதாவது இதுக்கான தண்டனையை நீங்க கொடுத்தே ஆகணும்ப்பா. நீங்க தண்டனை கொடுக்காமல இருக்கக்கூடாது. இது எவ்வளவு பெரிய தப்பு. இவன் ரொம்ப தற்பெருமை வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இதுக்கு நீங்க சும்மா விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம போஸ் இருந்துட்டு தலகீழா, அதாவது செம்ம போதையில இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல, அந்த போதையில இருக்காரு. நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப கூட அவன் திருந்திருந்தா குடிச்சிட்டு வந்திருப்பானா? குடிச்சிட்டு எவ்வளவு போதையில நிக்கிறான்னு பாரு. இவன்லாம் திருந்துறவனா? இவன் திருந்துறவனே கிடையாது. இவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிக்கிறதா இல்லை. நான் அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்.
இந்த கல்யாணம் நடக்காது, இனிமே வந்து இந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், நீயும் என்கிட்ட எதுவும் வந்து பேசிடாத அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ராசாங்க அந்த இது ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னோட பையனை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க ப்ளீஸ் மாமா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் கண்டிப்பாக போஸ் தெரிந்துருவான் மாமா, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் போஸை மன்னிச்சு விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இனி அவனை அடித்து கண்டித்து வளர்த்துருந்தான், இவன் இப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, முன்னால தான் இவன் இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, தப்பு தான் ஏன் தப்பு தான் எல்லாமே, அவங்ககிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், எதுவும் பண்ணாதரா, எந்த தப்பும் பண்ணாதரான்னு, ஆனால் இப்படி ஒன்று பண்ணிட்டு வந்து நிற்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராசாங்க இருந்துட்டு இந்த அதாவது இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர